போடா உள்ள. பாது பூரா இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூராளா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? மொய்யல போறாங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி சொல்றாங்க? மக்களை விட அதிகமா ஒயின் ஷாப்புக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களே, வாங்க ஒரு கட்டிங் போடலான்னு கூப்பிட்டேன். ஏங்க என்னடி வரும்போது 5 ரூபாய் பேரல்ல வழி வாங்கினுவாங்க. இப்ப எதுக்கு? பக்கத்து வீட்டுல பங்கனுங்க போகணும். ஆமா 20 வருஷமா போட்டு மூஞ்சி சாணி அப்படி மாதிரி தான் இருக்கு. இப்ப 5 ரூபாய் பேரல்ல வழியில ஐஸ்வர்யாக போறா. என்னங்க முணுமுணுக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, மூஞ்சி எதுவுமே போடாமே நீ நிலா மாதிரி தான் இருக்கே, அதான். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் அமாவாசை நிலாவை சொன்னேன். நான் ஒளிச்சு வச்சிருந்த மீன் வஞ்சரத்தை எடுத்தது யாருன்னு சொல்லிடுங்க, இல்ல முட்டை மந்திரிச்சு வச்சிருவேன். நான் எடுக்கல, நான் 2 நாளா பாத்ரூம் டூர் போயிருந்தேன். நானும் எடுக்கல, நானே ஓடி போனைய பொண்டாட்டி திரும்ப வந்துடக்கூடாது ஆண்டவான்னு திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு 10ஆம் வரேன். எடுத்தது யாருன்னு சொல்லலல்ல, நான் முட்டை மந்திரிச்சு வச்சுட்டேன்டா. இப்ப மாட்டுவீங்கடா. A few moments later. டேய், நான் மந்திரிச்சு வச்ச முட்டையை யாரா எடுத்தது? ஏண்டி மாமியார்ன்ற மாதிரி அது இல்லாம என் அம்மாவை புரியாத பஸ்ல திட்டினே இருக்கேன் தினம். வேண்டாப்பா விடுப்பா. நீ சும்மா கேட்டா கேட்க வேணான்ற, கேட்கலாம் ஏன் இதெல்லாம் கேட்க மாட்டேன்ற. கேட்டுட்டு இருக்கல நானே. நீ சொல்றீ என்னடி திட்டின்னு? Nimda, those was telling me. At tabush crack வைக்க நிம்புங்களா மொஹினோசுக்கு. இதுக்கு அர்த்தம் என்னடி? இது மந்திரங்க. அது கட்ட என் மாமியார் 150 வருஷம் உயிரோடு இருக்கணும். அடுத்த ஜென்மத்துல எனக்கு மாமியாரா வரணும்னு வேண்டிக்கிட்டுங்க. நம்பாதப்பா. பாத்தியாமா, நீ நல்லா இருந்தாமா அவ வேண்டிட்டு இருந்திருக்கா. அதை போய் தப்பா நினைச்சிட்டியே. போய் வேலையை போடுமா. ஏண்டி கண்ணு செல்லும், இந்த மாதிரி வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும்னு எதிராக மந்திரம் இருக்காடி. எழுதிக்கிட்டே இருக்காங்க. எழுதுறாங்களா? எழுதட்டும். மாப்பிள்ள ஏதோ சம்பவம் நடக்குது, வா பாக்கலாம். வாயா அங்க நில்லு தம்பி. ஃப்ளையிங் ஏஞ்சல் மாதிரி போட்டோ எடு. சம்பவம் கன்ஃபார்ம். டி மாப்பிள்ள, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து வீட்டு ஆயா ஓடி போச்சாண்டா. பின்னாடி என்னடா சத்தம்? ஐயோ ஏன் ஆயா? ஓடி போன ஆயா ஓடாத ஆயான்னு பேசி சும்மா இருந்த ஆயா சொல்லியே முஸ்டானுங்கோ. ஏஞ்சல், ஏன் எப்பயாவது தான் வர? தினம் வரலாம்ல. வந்தா உன்னையே பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா? தெரியுமே. வந்துட்டாளா? நீ பொண்ணுன்னு எழுதி இருந்தாலே பசி வர வரைக்கும் பாப்ப. பசி வந்ததுக்கு அப்புறம் போய் சாப்பிட்டு வந்து திரும்பவும் பாப்பான். ஏன் உங்களை இப்படி ரொமான்டிக்கா பார்க்க மாட்டாரா? பாப்பானே, ஆனா ரொமான்டிக்கா இல்ல. இதோ இப்படி பாப்பான், ஏதோ தீவிரவாதிய பாக்குற மாதிரி. யாரு? சித்தப்பு. நீங்க போனீங்க, என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? உட்காரு. ஆற்று வச்சு அப்புறம் எதுவுமே கண் தெரியாத உங்களுக்கு. அம்மா யாராவது முரட்டாக ஓடிக்கிட்டா? அண்ணா நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. கிளம்புறையா புரிய புடிச்சு கால ஓடச்சு அவங்க சொல்லுகிற குடும்பம் அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். 50 ஆபரேஷன் முகர கட்டைக்கு ஆபரேஷன் தேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல போட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த பணம் இல்ல டெட்டாயிடு. என்னடா பண்ற நடுராத்திரில? ஃப்ரைட் ரைஸ் போடுறேன். யாருக்கு? உன் புருஷனுக்கு தான். அந்த நாய் எங்கேயே சரக்கு பாட்டில மூந்து பார்த்துட்டு வந்து ஃப்ரைட் ரைஸ் கேக்குது பாத்ரூம்ல பண்ணினு. வண்டி எங்க இருக்குது? இவன் எங்க விழுகுறா பத்தியா? சின்ன பையன் திடீர்னு பொருட்கால வந்து ஒரு வேலை காத்தா வலிப்பா இருக்குமோ. நீ இங்கதான் இருக்கியா? ஆமா. ஓ சாமியா, நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கபடி 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 கபடி. ஒண்ணுமே தெரியலையே. ஐயோ போச்சே.
ஏன்டா பண்ணி பையில என் சொல்லி முடிக்க பார்த்த அணுகுண்டு போட்டு போயிச்சவன் கூட இருக்கான்டா. நான் பம் போட்டு போயிச்சவனே இல்ல. ஐயோ காட்டுக்கு ராஜா பண்ற வேலையா இதெல்லாம். வேணாப்பா சொல்றா கேளுங்கய்யா. வேணா உயிர் நாடி விட்டு ஐயா தர்மம் கிரும ஏதாச்சும் பண்ணுங்கய்யா. ஐயோ போச்சே. ஏன்பா இந்த பக்கம் போன வாங்கி சாப்பிடுமா? இல்லப்பா அந்த பக்கம் போ. இந்த பக்கம் போனா தான் வரும்னு சொன்னாங்க. டேய் தண்ணி அடிச்சு சாக தானே போற, தண்ணிலேயே போ. சிங்கம் சிங்கம் சிங்கம். முக்கவாசி ஆடு காவாசி நாயே. ஐயோ முச்சு நாயங்க. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஹேய் பியூட்டி, உன் பேர் என்ன? முனியம்மா. வாவ், என் பேர் முனியாண்டி. வாட் எ கோஇன்சிடென்ஸ். அப்புறம் உன் அட்ரஸ் என்ன? அண்ணா இங்க ஒருத்தன் அட்ரஸ் கேட்கறானே. யாரு அது? ஏய் என்னடி அண்ணன் மீன் திருட மாரிக்கிறான். டேய் யார் தங்கச்சிக்கிறா நூல் விடுற? ஊரு போய் சேர மாட்டேன். அண்ணா அது உங்க தங்கச்சிங்களானே, மன்னிச்சிடுங்க, தெரியாம கலாச்சிட்டேன். போய் தொலை. அட்ரஸ் விட்டு போங்கண்ணே, குடும்பத்தோட வந்து காலைல வேறேன். பாத்தியா நேக்கு அட்ரஸ் கேக்குது, ஆளுங்களை கூட்டினது பொழுதுறதுக்கு. ஆண்டி ஆண்டி எனக்கா பார்த்து. என்ன ஆண்டி எப்படி இருக்க? உன் பிரச்சனை நல்லா இருக்கானா? அப்படியே அவனை வெளியே விட்டேன்னா நான் கிளம்பிடுவேன். இல்ல என் பொண்ணாட்டிட்டு இருந்து யாரும் எனக்கு காப்பாற்ற முடியாது. சாவு செத்த பையல மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும். ஏன் தலைவரே இப்படி நடத்தா நீங்க முதல்ல ஜெயிச்சிங்க? இப்படி நடத்தா இந்த தெருவை தாண்டு 3 வருஷம் ஆகும் போலியே. ஐயோ ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அந்த பாரு மாப்பிள்ள, கோதாவரி வீட்டுல சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டேய் ஏரியாவில் எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுடா. இந்த கோதாவரி வேற சீரியல் ஸ்டார்ட் ஆகும்போது தான் சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவா. நான் சண்டையை பார்ப்பனா சீரியலை பார்ப்பனா? டேய் இப்படி அடுத்த வீட்டு சண்டையை வேடிக்கை பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வெக்கம்? வீட்டுக்கு வீடு ஆசைப்படி. இன்னைக்கு அவ வீட்டுல சண்டானா அந்த வேடிக்கை பாக்குறோம், நாளைக்கு என் வீட்டுல சண்டானா அந்த அவ வேடிக்கை பார்க்க மாட்டாளா? ஹேய் வாங்க வண்டியில ஏறுங்க, லாங் டிரைவ் போகலாம். ஏற்கனவே சப்பாத்தி செய்யற நம்மள கருகிடுச்சு. இப்ப வண்டியில ஏத்திட்டு போய் என்னெல்லாம் பண்ண போதோ தெரியலையே. என்ன திடீர்னு ஸ்கேன் எல்லாம் பண்றாருன்னு பாக்குறீங்களா? வண்டியில ஏறணும் இல்ல, அதுல பிரேக் இல்ல போல. சரி முக்க கூட தாண்டல. விட்டா போஸ்ட் கம்பத்துல படான்னு விரிசல் விட்டுச்சு மண்டையில. கட்ட பாத்தீங்களா? அடுத்து எக்ஸ்ரே எடுக்கணும், சீக்கிரம் வா. எக்ஸ்ரே வேறையா? ஏமா இத பார்த்தா எக்ஸ்ரே மிஷின் மாதிரி இல்லையே. எக்ஸ்ரே மிஷின் தான், ஏறு உள்ள, பேசாத. சரி சரி ஏறுறேன். ஐயோ இந்த பைத்தியம் என்ன தெரிஞ்சுலடா, இது எக்ஸ்ரே மிஷின் இல்ல, தந்தூரி அடுப்பு. சப்பாத்தி சரியா வரலன்னு தந்தூரி செய்ய இறங்கிட்டாடா, தப்புச்சுடா கைப்புள்ள. இவ்வளவு பெரிய மூட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்து பாருங்க. இங்க வந்துருச்சு. வாய மாட்டோம் மூடிட்டனே, இல்லன்னா வெளியே வந்துருக்குமே. ஆஹா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசு தாங்க, நான் லூசு தான். என்னடி இது? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. ஏமா இங்க தம்பி வந்தானா? மன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன். எது அதுக்கு என்னப்பா? வேணா ரைட் விடு. இந்த கிளிக்கிறாள் எந்த ஊர்க்காரியா? ஒரு கேள்விதான் கேட்டேன். என்னை இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படி என்ன கேட்ட? உங்க சேஃப்டிக்கு யானைகள் நடமாடும் பகுதின்னு போர்டு வச்சிருக்கீங்களே, அப்ப ஏன் எங்க சேஃப்டிக்கு மனிதர்கள் நடமாடும் பகுதின்னு போர்டு வைக்கலன்னு கேட்டேன். எப்படா கூட்டத்துல ஒருத்தனா போய் மொத்த கூட்டத்தையும் கூட்டின்னு வந்துட்ட? சிம்பிள், முட்டையை தூக்கிட்டேன். டேய் பிரேக் பிடிக்கலடா. என்னது பிரேக் பிடிக்கலையா? டே டே வேணாண்டா, டே என்ன விட்டுறா, டே நான் வீட்டுக்கு ஒரே புள்ளடா. டே என்ன இவ்வளோ உக்கிரமா பாக்குறான்? நம்மளதான் பாக்குறானா?
ஆமா நம்மளதான். நாம என்ன பண்ணோம்? நேத்து அவன் குழந்தைகளுக்கு வளகாப்புக்கு வரான்னு கூப்பிட்டான், போயிட்டு வந்தோம். நல்லபடியா தானே நடந்தது. அப்புறம் ஏன் இவ்வளவு உக்கிரமா இருக்கான்? ஒருவேளை யாராவது மாமியார் வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டாங்களா? பிரச்சனையே இந்த நாயால தான். நண்பனாச்சே நீ என் குழந்தைய வளகாப்பு உன்னை கூட்டின்னு போனா, இந்த நாய் அங்க வந்து ஃபுல்லா குடிச்சு விட்டு போதில என் மாமியார் கிட்ட போய் உங்களுக்கு எப்ப வளகாப்புன்னு கேட்டு வருது இந்த புறம்போக்கு. ஐயோ, அவ்வளவு மோசமானவன் அவன். சும்மாவா விட்டாங்க? இந்த குடியார நாயை விட்டுட்டாங்க. கூட்டுன்னு போன எண்ணெயை தான் விடிய விடிய வச்சு அடிச்சு வளகாப்பு பண்ணி அனுப்பிட்டாங்க.